மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்றபோது உணவு மற்றும் பானங்களுக்கு கட்டணமாக 1,17,00,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாகவும் மொத்த மருத்துவ செலவு 6,85,00,000 ரூபாய் என்றும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைக்கான கட்டண விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஜெயலலிதா சிகிச்சைக்காக தங்கியிருந்த 75 நாட்களுக்கு மொத்த மருத்துவ செலவு 6,85,70,000 என 2016 டிசம்பரில் தரப்பட்ட ரசீதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவிற்கு மருத்துவ ஆலோசனை கட்டணம் 71 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த பரிசோதனை ஆய்வுகளுக்கு 19,25,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் அறை வாடகையாக 24,19,800 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டதாகவும் 38,23,389 ரூபாய்க்கு மருந்தகத்தில் மருந்து வாங்கியதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நர்சிங் மற்றும் இதர மருத்துவ வசதிகளுக்கு 11 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் இருந்து வரவழைக்கப்பட்ட டாக்டர் ரிச்சர்ட் பீலேவுக்கு ஆலோசனை மற்றும் சிகிச்சை கட்டணமாக 92 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டதும், சிங்கப்பூரில் உள்ள மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் இருந்து வந்து சிகிச்சை அளித்தோருக்கு 1,29,09,319 ரூபாய் தரப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜெயலலிதா தங்கிய மற்றுமொரு அறைக்கு கட்டணமாக 1,24,79,100 ரூபாயும் வசூலிக்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெயலலிதா தங்கியிருந்தபோது உணவு மற்றும் பானங்களுக்கான கட்டணம் 1 கோடியை தாண்டியதாக கூறப்பட்டுள்ளது. முன் தொகையாக 2016 அக்டோபர் 13ஆம் தேதி 41 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டதாகவும், ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு 2017 ஜூன் மாதம் 15ஆம் தேதி அதிமுக சார்பில் 6 கோடி ரூபாய் தரப்பட்டதாகவும், மருத்துவ கட்டணத்தில் 44,56,000 ரூபாய் பாக்கி தொகை செலுத்தப்பட வேண்டியிருப்பதாகவும் அப்பல்லோ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பேனர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க முடியாத அதிகாரிகள் ராஜினாமா செய்துவிட்டு விருப்பப்பட்ட அரசியல் கட்சிகளில் சேர்ந்து பணியாற்றலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. விதிமுறைகளை மீறி பேனர் வைப்பவர்கள் மீது ஓராண்டு சிறை தண்டனை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சென்னை மாநகர ஆணையர் கார்த்திகேயன் எச்சரித்துள்ளார். வைப்பதில் விதிமீறல்களை தடுக்க கோரி டிராபிக் ராமசாமி தொடுத்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ராஜமாணிக்கம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கருணாநிதி சிலை திறப்பு விழாவின் போது சோனியா காந்தியை வரவேற்று பேனர்கள் வைத்தவர்கள் மீதும், ரஜினிகாந்த் பிறந்த நாளுக்காக வடபழனியில் பேனர்கள் அகற்றப்படாதது குறித்தும் டிராபிக் ராமசாமி கூடுதல் மனுக்களை தாக்கல் செய்தார். இது தொடர்பாக மாநகராட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் அரசியல் கட்சியினரின் பேனர்கள் அகற்றப்பட்டு விட்டதாகவும், சில இடங்களில் தாமாக முன்வந்து பேனர்களை அகற்றிவிட்ட நிலையில் வழக்கு பதியப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த அறிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், திருட்டு பொருளை திரும்ப கொடுத்துவிட்டால் வழக்கு பதிவு செய்ய தேவையில்லையா என கேள்வி எழுப்பினர். விதிமீறல் பேனர்களை தடுக்குமாறு பல உத்தரவுகளை பிறப்பித்தாலும் அதிகாரிகளால் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை என நீதிபதிகள் குற்றம் சாட்டினர். இந்த வழக்கில் கடந்த 5 ஆண்டுகளாக அரசு தெரிவிக்கும் காரணங்களை கேட்டு சோர்ந்து விட்டதாகவும் நீதிபதிகள் கூறினர். அரசியல் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத அதிகாரிகள் ராஜினாமா செய்துவிட்டு விருப்பப்பட்ட கட்சியில் சேர்ந்து கொள்ளலாமே என்று கூறிய நீதிபதிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்தனர். ஒவ்வொரு பேனரிலும் யார் விண்ணப்பிக்கிறார்கள், யார் பிரிண்ட் செய்கிறார்கள் என்ற விவரங்கள் இடம்பெற வேண்டும் என்ற விதிகளை பின்பற்றாத நிறுவனங்கள் மீது கூட நடவடிக்கை இல்லையா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். விரிவான விளக்கத்தை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை புதன்கிழமைக்கு தள்ளி வைத்தனர். இதனிடையே விதிமுறைகளை மீறி பேனர் வைப்பவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சென்னை மாநகர ஆணையர் கார்த்திகேயன் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், மருத்துவமனைகள் அருகே 100 மீட்டர் தொலைவில் பேனர்கள் வைக்கக்கூடாது என கூறியுள்ளார். விதிமுறைகளை மீறி பேனர்கள் வைப்போர் குறித்து 1913 என்ற எண்ணிற்கு பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என கார்த்திகேயன் கேட்டுக் கொண்டுள்ளார். விளைநிலங்கள் வழியாக உயர்மின் அழுத்த கோபுரங்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 13 மாவட்டங்களில் 2வது நாளாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரிலிருந்து ஆந்திராவின் ராய்கர் வழியாக திருப்பூருக்கு மின்சாரத்தை கொண்டு வந்து தமிழகம் கேரளாவுக்கு பகிர்ந்தளிக்க பவர் கிரிட் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. விளைநிலங்கள் வழியாக மின்சாரம் கொண்டு செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், தருமபுரி, சேலம், வேலூர், திருவண்ணாமலை என 8 இடங்களில் விவசாயிகள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் வாழப்பாடி அருகே சேசன் சாவடி, சேலம் கிழக்கு ஆகிய 2 இடங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் விளைநிலங்களில் உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அமைப்பதால் விவசாயம் பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டினர். சாலையோரத்தில் புதை கேபிள் அமைத்து திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். எங்க வயல்ல போட்டிருக்காங்க, ஏற்கனவே ஒன்று போட்டிருக்காங்க. அது ரொம்ப எங்களுக்கு கருவேப்பிலை பயிர் பண்ணியிருக்கோம். அதில் தலை அறுக்கையெல்லாம் எங்களை அப்படியே எறும்பு கடிக்கிற மாதிரி விறுவிறுன்னு இழுக்குது. கொடை பிடிச்சிட்டு போனோம்னா மழை பெய்யல கொடை பிடிச்சிட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தூக்கி எரியுது. எங்களால் போக முடியல, எந்த வேலையுமே எங்களால் செய்ய முடியல. மரமெல்லாம் ஒன்று கூட வைக்க முடியல, எல்லாமே வெட்டி போடுறாங்க, அறுத்து போட்டு போயிடுறாங்க. கிணறு வெட்டினா வெட்டக்கூடாது, கம்பம் பாதிக்கப்படும், ஒயரில் போய் மாதுது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் அவங்க ஒன்றும் கொடுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ தான் எங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியுதுங்க. வயலு பக்கம் போக முடியல, கிணறு மோட்டர்லாம் வச்சா அதை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் விளைநிலங்கள் வழியாக மின் கோபுரங்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொடர்ந்து 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் விளைநிலங்களின் வழியே செயல்படுத்தப்படவுள்ள இந்த மின் திட்டத்தை அரசு கைவிட வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். 4 ஏக்கராவுக்கு நடுவில் கிராஸா போகுது லைன். தென்னை மரம் ஒரு 50 மரம், பனை மரம் ஒரு 10 மரம், போர்வெல் குழி 5 போர் ஓட்டி ஒரு போர்ல தான் தண்ணி வந்தது. அதுக்கடியும் லைன் போகுது, அதனால அதுவும் பாதிக்குது. வேற வழியே இல்லை. இதேபோல திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கள்ளிப்பாளையம், சுல்தான்பேட்டை பகுதியில் விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசை கேட்கும் பொழுதெல்லாம் அரசு காவல்துறையை வைத்தும் வருவாய்த்துறை அதிகாரிகளை வைத்தும் விவசாயிகளை மிரட்டத்தான் செய்கிறார்களே ஒழிய எங்கள் குரலுக்கு மதிப்பளித்து விவசாயிகளுடைய குறையை தீர்க்க வேண்டும் என்று இந்த அரசு எண்ணுவதில்லை. ஆகவே இந்த அரசு உடனடியாக விவசாயிகளை கூப்பிட்டு உடனடியாக இந்த புதைகுழி வழியாக செல்வதற்கு அனுமதி கொடுக்கும் வரை எங்களது இந்த போராட்டம் தொடரும். மின் கோபுரங்கள் அமைக்கப்படுவதை கைவிடாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்கள் தீவிரமடையும் என்றும் தமிழக அரசுக்கு விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பெரிய தடாகம் பகுதியில் சுற்றித் திரிந்த விநாயகன் என்ற காட்டு யானையை வனத்துறையினர் இன்று அதிகாலை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். பிடிபட்ட யானையை கும்பி யானைகள் உதவியுடன் முதுமலை வனப்பகுதியில் கொண்டுவிட வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். பெரிய தடாகம் குடியிருப்பு பகுதியில் சின்னத்தம்பி, விநாயகன் ஆகிய 2 காட்டு யானைகள் சுற்றித் திரிந்தன. 2 காட்டு யானைகளையும் உடனடியாக பிடிக்கும்படி வனத்துறையினருக்கு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் உத்தரவிட்டார். இதையடுத்து இன்று அதிகாலை 5:30 மணியளவில் பெரிய தடாகம் மலையடிவாரத்தில் இருந்த விநாயகன் என்ற காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். மயக்க நிலையில் உள்ள காட்டு யானையை கும்கி யானைகள் உதவியுடன் லாரியில் ஏற்றப்பட்டது. லாரி மூலம் இந்த யானை முதுமலை கொண்டு செல்லப்பட உள்ளது. யானைகளை அதன் வாழ்விடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்வது தவறானது என வன ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள விளைநிலங்களில் யானைகளுக்கு பிடித்தமான பயிர்களை சாகுபடி செய்வதை தவிர்க்கலாம் என்றும் அவர்கள் ஆலோசனை கூறியுள்ளனர். யானை நம்பி தான் பிற உயிர்கள் இருக்குது. அந்த பிற உயிர்களை நம்பி தான் எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு காடு அழிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக விவசாயமும் சேர்ந்து அழியும். இந்த யானை இங்கேருந்து எதுக்கு இடமாற்றம் பண்ணுற வேண்டிய அவசியமே நம்மளுக்கு சுத்தமாகவே கிடையாது. அதுக்கோசரம் அகலையை நீங்கள் டெவலப் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் இது எலக்ட்ரிக் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே தண்டவாளம் வச்சு 1 அடி ஹைட்டில் இருந்து இன்னொரு 10 அடி ஹைட்டு மட்டும் கொண்டுட்டு போய் அந்த மாதிரியான ஃபென்சிங் வேலையெல்லாம் நிறைய பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு யானை ஒரு டைம் இடமாற்றம் பண்ணிட்டு இருக்கிறது தவறான தவறு. பவுண்டரிஸ் ஒட்டின ஃபாரஸ்ட் பவுண்டரிஸ் ஒட்டின இந்த நிலங்களை நம்ம முதல்ல சர்வே எடுக்கணும். அதாவது இந்த நிலங்கள் எப்படி எத்தனை பவுண்டரிஸ்க்கு உட்பட்டதாக இருக்குதா, இது யாருடைய நிலங்கள், எப்படி இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யானைகளுக்கு பிடித்த உணவை நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அக்ரிகல்ச்சர் லேண்டில் நம்ம பயிரிடுறது இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்ம யானைகளுக்கு பிடிக்காத மாதிரியான சில பயிர் வகைகளை நம்ம பயிரிடும் பொழுது இது போல ஒரு பிரச்சனைகள் நம்ம ஒரு தீர்வு காணலாம். விநாயகன் யானையை பிடிக்கும் ஆபரேஷன் விநாயக் முடிவடைந்த நிலையில் மற்றொரு காட்டு யானையான சின்னத்தம்பியை பிடிக்கும் நடவடிக்கையில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்.